ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 24 ஜூன் 2026. அனைவருக்கும் மம்மாவின் நினைவு நாளிற்கான ஸ்மிருதி திவஸ்கான வாழ்த்துக்கள். எப்படி நாம் 18 ஜனவரி அப்படின்னாலே பிரம்மா பாபாவினுடைய நினைவு தினம். ஆக அன்றைய நாளை நம்ம என்னவாக நினைக்கிறோம்? பாபாவிடமிருந்து சக்திகளை எழுதி வாங்கக்கூடிய, வில்லாக அவரிடமிருந்து நாம் வாங்கக்கூடிய நாளாக நாம் அனுசரிக்கிறோம். அதே போல இன்று தாரணாயினுடைய மூர்த்தி சரஸ்வதி மா ஜெகதம்பா அவர்களுடைய நாள். இன்றைக்கும் நாம் மம்மாவை போல பல நல்ல விஷயங்களை அதன் ஆழத்தில் போய் புரிந்து கொண்டு, அவங்க எப்படி பிரம்மா பாபா மேலவும் சிவ் பாபா மேலவும் ஆழமான நிச்சயம் மற்றும் மரியாதை அன்பு வைத்திருந்தார்களோ, மனதில் மட்டுமல்ல அது அவர்களுடைய செயலை வெளிப்பட்டது. அந்த மாதிரி நாமும் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். இந்த மாதம் முழுவதும் கூட இதுவரைக்கும் கூட நம்ம பல புருஷார்த்தங்களை செய்திருப்போம். அதன் கூடவே இன்னைக்கு பாபா அவ்யக்த இஷாரால என்ன சொல்றாங்கிறதையும் அவ்யக்த சமிகை மூலமா கேட்கலாம். अव्यक्त स्थिति रूपी दर्पण को साफ और स्पष्ट करने के लिए सरलता, श्रेष्ठता और सहनशीलता, इन 3 बातों पर ध्यान दो. பாபா சொல்றாரு, அவ்யக்த ஸ்திதி நீங்கள் உருவாக்கணும்னா அது 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 ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடி நல்லா க்ளீனாக இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் 3 குணம் வேணுங்கிறார். 2 குணம் நம்ம கேள்விப்பட்டது தான், சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை. அதன் கூடவே श्रेष्ठ நிலை, श्रेष्ठ स्थिति இருக்கணும். अगर तीनों में से एक भी बात की कमी है तो दर्पण पर भी कमी का दाग दिखाई पड़ेगा. ஸோ ஏதோ ஒன்று குறையுது, ஒருவேளை சிரேஷ்ட சங்கல்பம் இல்லை, அல்லது சரளத்தன்மை இல்லை, அல்லது சகிப்புத்தன்மை இல்லை, இதில் ஏதோ ஒன்று குறைந்தாலும் பாபா சொல்கிறாரு அந்த கண்ணாடியில் கரும்புள்ளிகள் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளோட பேச்சு, பார்வை, செயல்கள் இதெல்லாம் கொஞ்சம் மேலே கீழே ஆகிடும். அப்போ அந்த ஒரு அசுத்தமான கர்மம் எனக்கூடிய அந்த கருப்பு புள்ளி அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிடும். இப்போ அந்த கண்ணாடி தெளிவாக இல்லைன்னா, யாராவது அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தாங்கன்னா அவங்க முகம் கூட எப்படி தெரியும்? வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? இப்போ அதனால் பாபா சொல்கிறாரு, इसलिए जो भी कार्य करते हो उसमें साधारणता दिखाई न दे. எனவே நாம் என்ன காரியம் செய்தாலும் அதில் சாதாரண தன்மை இல்லாமல் அதை சிரேஷ்டமானதாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். அதனால பாபா சொல்ல, சிரேஷ்டமான கர்மங்கள் செய்ய பழகி கொள்ளுங்கள். சாதாரண பண்கோ சிரேஷ்டத்தாமே பதிலி கரும். சாதாரண தன்மை ஏன் செய்கிறீங்க? ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல பாபா நினைவில் இருந்து குஷியா பல ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக நாம செய்து கொள்ளலாம். हर कार्य में सहनशीलता और वाणी में सरलता को धारण करो, तब सर्विस में सफलता दिखाई देगी. எனவே ஒவ்வொரு காரியத்திலும் சகிப்புத்தன்மை மற்றும் பேச்சில் சரளத்தன்மையை கொண்டு வாருங்கள். ஸோ நடத்தையில், காரியத்தில் சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆக்ஷனில் வரும்பொழுது பேச்சில் எப்படி இருக்கணுமா? சரளமான பேச்சு, கசப்பானது அல்ல, துக்கம் தரக்கூடிய பேச்சு அல்ல, கடுமையான பேச்சு அல்ல, ஆனால் சரளமான பேச்சு. அப்பொழுது பாபா சொல்லாரு, உங்களோட சேவையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஸோ சேவையில் வெற்றி என்பது எதனுடைய ஆதாரத்தில் இருக்குது? நம்முடைய ஸ்திதி. நம்ம எவ்வளோ குஷியாக இருக்கிறோம், எவ்வளோ இன்னைக்கு பாபா சொன்ன போல் நல்ல காரியங்கள், உயர்ந்த காரியங்களை செய்கிறோம். ஆனால் கூடவே பேச்சின் மீதும் செயல்களின் மீதும் நமக்கு கவனம் இருக்கிறது. அதில் என்னை பேச்சு எப்படி இருக்கணுங்கிறார் பாபா? ஸ்வீட்டாக இருக்கணும், இனிமையானதாக இருக்கணும். அப்படி உங்களோட பேச்சை வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு சேவையில் வெற்றி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.